friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம், டேப் எல்லாம் லான்ச் பண்றாங்க. பெரிய பெரிய டேபா இருக்கு. ஆனா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டிருக்காங்க. 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் போட்டு வாங்கினாலும் கூட அதில் நார்மல் விண்டோஸ் ஓஎஸ் இல்லாதது மிகப்பெரிய குறையாவே இருக்கும் கண்டிப்பா. பட் அதை பூர்த்தி பண்ற விதமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ சாம்சங் தரப்புல இருந்து லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட், 360 டிகிரி ரொட்டேட் பண்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி சாம்சங் பேஸ் பண்ணி சாம்சங்கோட மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வர்ற மாதிரியான சில விஷயங்கள் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணேன். அன்பாக்ஸ் பண்ணேன், நிறைய ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சேனல் ஹேக் ஆனதுல இருந்து சரியா வியூஸ் போகாம இருந்தது, இப்பதான் ஓரளவுக்கு நல்லா போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ் ரொம்ப பில்டப்பாலாம் இல்லை, ப்ரௌன் கலரில் இருக்கு. கேலக்ஸி புக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் கேலக்ஸி புக் 2 360 அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்ன்றது எங்கேயுமே கொடுக்கல. ஸோ சைட்லலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம்சங். ஸோ ஆல்ரெடி சீலை கட் பண்ணியாச்சு. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லேப்டாப் தான். சுற்றி வந்து நிறையா பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த லேப்டாப் சேஃபாக இருக்கிறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிடலாம். லேப்டாப் வெயிட்டே இருக்கிற ஃபீல் சுத்தமாகவே இல்லை. உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டு இருக்க ஏரியாலையும் இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். செட்டப்லாம் முடிச்சுட்டு அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 65 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB to USB நல்ல ஒரு லாங்கான கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப்போட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கலர் தான், கிராஃபைட் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் இருக்க பார்க்கறதுக்கு. ஃப்ரண்ட்லேயே சாம்சங் லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீல் ஆனதே வந்து ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு கையில் ஹோல்டு பண்ணும் போதே தெரியும் 12.9 mm தான் வந்து திக்னஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 1.19 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அவுட்டரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கக்கூடிய அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம கையில் எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் பெருசாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெச்சஸ்லாம் வந்து படவே இல்லை. அண்ட் இதை சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுமான்னா தாராளமாக ஓப்பன் பண்ண முடியுது. மோஸ்ட்லி சில லேப்டாப்லாம் முடியாது. இதில் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓப்பன் பண்ண. ஓவராலாக லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, செம குட்டியாக காம்பாக்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் USB 3.2 டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தண்டர்போல்ட் 4 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டோட ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு 40 Gbps ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் 2 வாட்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவை பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக சைஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெசல்ஸ் ரொம்பவே ஒரு மினிமம் பெசல்ஸில் கொடுத்துருக்கனால தான் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் 13.3 இன்ச் இருக்குது டோட்டலாக வந்துட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெச்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் HDR மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஆப்ஷன் இவங்களோட ஸ்பெஷல் செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் யூடியூப் வீடியோஸ் கூட HDR மோடில் வந்து பார்க்க முடியும். இந்த HDR மோடு வந்துட்டு எப்போலாம் சார்ஜிங் கேபிள் நீங்கள் மாட்டிருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் ஒர்க் ஆகும். கழட்டி விட்டிங்கன்னா அகைன் ஆஃப் ஆயிரும். பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபால்ட்டாக 270 nits இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 370 nits வரைக்கும் போக முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி HDR மோடை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 500 nits வரைக்கும் போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்தோம் அப்படின்னா இதோட நேமே 360 அப்படின்னும் போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களால் வந்துட்டு வேணுன்ற லெவலுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 180 டிகிரி உங்களால் வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வச்சும் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு டேபு மாதிரியே வந்து நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணலாம். மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியும் வச்சு நீங்கள் வந்து மூவிஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேல ஹைலைட்டு இது ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி மொபைல் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து டச் ஸ்க்ரீனாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா S Pen சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. S Pen செப்பரேட்டாக தான் வாங்கணும் இந்த ஒரு மாடலுக்கு. ஆல்ரெடி நான் என்னோட டேபுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே சேம் S Pen தான் வந்து இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. நார்மலாக கிரியேட்டராக இருக்கீங்க, ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் S Pen யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ட்ரா பண்ணுறதுக்கான சைடில் வந்துட்டு சின்ன மெனு மாதிரி வரும்.
வரும். அதே மாதிரியே இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா S Pen யூஸ் பண்ணி ஈஸியா பண்ண முடியுது. அண்ட் S Pen ஹோல்டு பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த ரெண்டு ஏரியாலையுமே கொடுத்துருக்காங்க. பிளஸ் பேக்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாலையுமே நீங்க S Pen வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பாக்குறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா இருக்கு. பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல் கிடைக்குது, நல்ல ஒரு டீப்பான பிளாக் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளேல ஒரு சின்ன குறை என்னன்னா பேக் சைட்ல லைட் இருக்கு அப்படின்னும் போது அழகா அது மேலேயே வந்து கிளார் அடிக்குது. ஆன்டி கிளார் கோட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஓவரால் டிஸ்பிளே செம சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் கீபோர்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டன்லயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன் பண்ணோன்னே அதுல வச்சிங்க அப்படின்னாலே குயிக்கா அன்லாக் ஆயிருது. கீபோர்டு நிறைய லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த பேக் லைட் வராது. ஸோ இதுல பேக் லைட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக் லைட்டையும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டம்ல ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ்ல தான் இருக்கு. பிளஸ் யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா 720p கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே டியூவல் மைக் செட்டப்போட தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பேக்ரவுண்டில் வர நாய்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவோன்றாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கீழே வந்து முக்கியமான 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோ பண்ணுறது, ஸ்மூத் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட், சப்போஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னும் போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் ஆகணும் அப்படின்னாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளர் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டோ ஃப்ரேமிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. நார்மலோட கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் லேப்டாப்ல இருந்து எந்த பக்கம் மூவ் ஆனாலும் சரி உங்களோட ஃபேஸை கரெக்டாக சென்டர் கொண்டு வந்து வச்சிரும். ஸோ இது மூலியமா நீங்கள் வீடியோ கால்லாம் பேசுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெல் EO சர்டிஃபைடு லேப்டாப் இது. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் 12th gen இன்டெலோட கோர் i7 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இதில் 10 கோர் 12 த்ரெட்ஸ் இருக்கு. இன்டெலோட Iris Xe கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 16GB LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களால் தனியாக எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதில் 512GB SSD கொடுத்துருக்காங்க. உங்களால் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த SSD ரிமூவ் பண்ணிட்டு 1TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் OS அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக வந்து Windows 11 ஹோம் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. என்கிட்ட S22 மொபைலும் இருக்கு, அவங்களோட இயர்பட்ஸுமே இருக்கு. இதை பேஸ் பண்ணியுமே வந்து ஈஸியாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கேலக்ஸி புக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போனோம் அப்படின்னாலுமே அவங்களோட ஆப் பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக S7 இல்லை S8 டேப் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து செகண்டரி மானிட்டராக இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக தனி ஒரு மானிட்டர் வாங்கணுன்னே தேவையில்லை. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஓரளவுக்கு லேக் ஆகாமல் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட் சாம்சங்கோட இயர்பட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது டேரெக்டாக லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைலுக்கு ஃபோன் வந்தது அப்படின்னா டேரெக்டாக ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஃபோனும் பேசிக்க முடியும். இந்த மாதிரி ஒரே டைமில் 2 டிவைஸ்லையுமே வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி மல்டி கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மொபைலையும் ஃபோனையும் கேபிள் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைலில் வர மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் குயிக் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன்லேருந்து லேப்டாப்போ இல்லை லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கோ ஈஸியாக அனுப்ப முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பில் ஒரு ஃபார்மெட்டில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது சேம் ஃபார்மெட் மொபைலில் வந்து ஒர்க் ஆகாது. பட் நீங்கள் சென்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் பண்ணி மொபைலுக்கு ஏற்ற மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்கு. அண்ட் சாம்சங்கோட ஸ்மார்ட் சுவிட்ச் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பழைய லேப்டாப்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே புது லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் சாம்சங் கேலரி ஆப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பேசிக் எடிட்லாம் கூட பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத பின்னாடி யாராவது நிற்கிறாங்கன்னா அதையும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தனி ஆப் தேவைப்படும். பட் அதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சாம்சங்கோட பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா 61 வாட்ஸ் ஹவர் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இவங்க சொல்றது 22 ஹவர்ஸ் வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இவங்க சொல்றது லேப் டெஸ்ட்ல பிரைட்னஸ்லாம் ரொம்ப கம்மியா வச்சு இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் லைவா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணது காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 9 மணி வரைக்கும் வந்து இது யூஸ் பண்ண முடிஞ்சது. இடையில பாத்தீங்க அப்படின்னா 2 மூவி வந்து இதுல நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பிரைட்னஸ் வந்து 50% தான் வச்சு யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு தாராளமா ஒன் டே ஆஃபீஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓவரால் லேப்டாப்போட ஸ்பெக் என்ன, இந்த 2 நாள் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருந்ததுன்ற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். இது நார்மலா யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க இல்ல ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது ஆஃபீஸ் யூஸ் வெளியில எல்லாம் அதிகமா எடுத்துட்டு போவீங்க, கையில எடுத்துட்டு போக ஈஸியா இருக்கணும், ஸ்டூடெண்டா இருக்கீங்க,
ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஈஸியாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சாம்சங்கோட மொபைல் இயர்பட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த வரிசையில் இதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த வரைக்கும் லேப்டாப் சூப்பராக இருக்குது, நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோவோ இல்லை இன்டெப்த் ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. நானுமே இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெல் i5 வாங்குறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே i7 வாங்குறீங்க அப்படின்னும் போது 1,06,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுலேயே கேலக்ஸி புக் 2 ஆப்ஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் ஏதாவது ஆஃபர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.